காங்கிரஸ் தனது பலவீனத்தை மறைக்க சந்தர்ப்பவாத கட்சிகளுடன் தேர்தல் கூட்டணி அமைக்க முயற்சிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உள்ள 5 மக்களவை தொகுதிக்குட்பட்ட பாஜக பூத் கமிட்டி உறுப்பினர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி நமோ செயலி மூலம் உரையாற்றினார். எனது வாக்குச்சாவடிதான் சிறந்தது என முழக்கத்துடன் ஒவ்வொரு பாஜக தொண்டனும் உழைக்க வேண்டுமென வலியுறுத்திய பிரதமர் மோடி, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 20 குடும்பங்கள் பாஜகவுக்காக செயலாற்ற வேண்டும் என்றார். பாஜகவின் பக்கமே காற்று வீசி வருவதாகவும் அதிலிருந்து தப்பிப்பதற்காக பிற கட்சிகள் ஒன்று சேர்ந்துள்ளதாகவும் மோடி தெரிவித்தார். காங்கிரஸ் கடந்த 4 ஆண்டுகளில் எதிர்க்கட்சியாக தோல்வியடைந்துள்ளதாக கூறிய பிரதமர் மோடி, காங்கிரசுக்காக உழைக்கும் தொண்டர்களுக்காக பரிதாபப்படுவதாக தெரிவித்தார். விஜய் மல்லையா வெளிநாடு செல்லும் தகவல் தெரிந்தும் அமைச்சர் அருண்ஜேட்லி விசாரணை அமைப்புகளிடம் கூறாதது ஏன் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார். 9,000 கோடி ரூபாய் வங்கிக் கடனை திருப்பி செலுத்தாத நிலையில் லண்டன் தப்பி சென்ற தொழிலதிபர் விஜய் மல்லையா நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் வெளிநாடு செல்வதற்கு முன்பு நிதியமைச்சரை சந்தித்ததாக தெரிவித்தார். விஜய் மல்லையாவை நேரடியாக சந்திக்கவில்லை எனவும் நாடாளுமன்ற வளாகத்தில் பேசியதாகவும் அருண்ஜேட்லி விளக்கமளித்திருந்தார். இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, அருண்ஜேட்லி பொய் சொல்கிறார் என்றார். விஜய் மல்லையா லண்டன் செல்லவிருப்பதாக கூறிய போது அதனை சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினருக்கு அருண்ஜேட்லி தெரிவிக்காதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். நிதியமைச்சர் ஒருவர் ஒரு குற்றவாளியுடன் கூட்டு சேர்ந்து அவர் வெளிநாடு தப்பி செல்வதற்கு உதவியதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். The finance minister has accepted publicly that he has been told by a criminal that he is going to run away, and the finance minister has not done anything, has not informed the CBI, has not informed the ED. What does that mean? It means he is colluding with the criminal. Straightforward. And whatever we can do, we are going to do. But the finance minister has to explain to the country why he is colluding with the criminal. Why, when the criminal has told him he is going to run away to London, the finance minister has not acted? And third, why the finance minister has had an extended meeting with the gentleman in the Parliament House? What was discussed? ராகுல் காந்தியின் சமீபத்திய லண்டன் பயணத்திற்கு பின்பே விஜய் மல்லையா நிதியமைச்சரை சந்தித்ததாக கூறியுள்ளார் என பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆகஸ்ட் மாதம் லண்டன் சென்ற ராகுல் காந்தி அங்கு பல்வேறு அமைப்புகளுடன் கலந்துரையாடினார். ராகுலின் இந்த பயணத்திற்கு பிறகே விஜய் மல்லையா நிதியமைச்சரை சந்தித்ததாக பேட்டியளிக்கிறார் என மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த பாஜக செய்தி தொடர்பாளர் சாம்பிட் பட்ரா, விஜய் மல்லையாவுக்கு சொந்தமான கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை ராகுல் காந்தியின் குடும்பமே நிர்வகித்ததாக சந்தேகம் எழுப்பினார். இதனிடையே 2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நிதியமைச்சகத்தைச் சேர்ந்த ஒருவரின் உதவி மூலமாகவே டெல்லி விமான நிலையத்திலிருந்து மல்லையா தப்பி சென்றதாக பாஜக மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுப்பிரமணியன் சுவாமி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த நபர் யார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தண்டனை கைதிகள் சொகுசு வாழ்க்கை வாழ்வது போல 250 புகைப்படங்கள் வெளியானது குறித்து விசாரணை நடத்த சிறைத்துறை ஏடிஜிபி அசுதோஷ் டுக்லா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான வழக்கில் கைதான தேவகோட்டையைச் சேர்ந்த நசருலுதீன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அங்கு அவர் விதவிதமான உணவு, வசதியான படுக்கை, ஸ்மார்ட் போன் என சகல வசதியுடன் இருப்பது போன்ற புகைப்படங்கள் அண்மையில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. ரசலுதீன் தவிர கொலை வழக்கில் சிறையில் உள்ள போலீஸ் பக்ருதீன், பிலால் மாலிக் உள்ளிட்டோரும் தங்களின் சொகுசு வாழ்க்கையை செல்போன்களில் புகைப்படம் எடுத்துள்ளனர். இலங்கையைச் சேர்ந்த கைதி ஒருவர் தொலைக்காட்சி பார்ப்பது போன்ற படமும் உள்ளது. மேலும் புகைப்படங்களில் விதவிதமான உணவுகள் பரிமாறப்பட்டது இடம்பெற்றுள்ளது. இதுபோன்ற 250 புகைப்படங்கள் வெளியான நிலையில் இது தொடர்பாக புழல் சிறையில் சிறைத்துறை ஏடிஜிபி அசுதோஷ் டுக்லா ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரம்ஜான் நேரத்தில் கைதி நசருலுதீன் புகைப்படங்களை எடுத்துள்ளதாக விளக்கமளித்தார். நசருலுதீன் செல்போன் பயன்படுத்தியது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்.
பெரம்பலூரில் அழகு நிலைய உரிமையாளரை சரமாரியாக தாக்கிய முன்னாள் திமுக கவுன்சிலரை போலீசார் கைது செய்துள்ளனர். திமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அவர் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார். பெரம்பலூரில் அழகு நிலையம் நடத்தி வரும் சத்யா என்ற பெண்ணுக்கும் அவரது நண்பரான திமுக முன்னாள் கவுன்சிலர் செல்வகுமாருக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கலில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இதனால் சத்யாவின் அழகு நிலையத்திற்கு சென்ற செல்வகுமார் அவரை கடுமையாக தாக்கினார். கடந்த மாதம் நடைபெற்ற இந்த பிரச்சினை சுமூகமாக தீர்க்கப்பட்ட நிலையில் இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனையடுத்து செல்வகுமாரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தனக்கே தெரியாமல் யாரோ சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட சத்யா தெரிவித்துள்ளார். இதனிடையே திமுகவுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செல்வகுமார் தற்காலிகமாக நீக்கப்படுவதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தூணுக்கு பின்னிருந்து பேசுபவர்களுக்கெல்லாம் பதிலளிக்க முடியாது என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்வதாக அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான நமது அம்மாவில் கட்டுரை வெளியானது குறித்த கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு கூறினார். அதாவது மறைமுகமா சொல்லிட்டு சொல்றீங்க. தூணுக்கு பின்னாடி பேசக்கூடியவங்களாம் பதில் சொல்ல முடியாது. யார் பேசுறான்னு தெரியணும், இல்ல என்ன விஷயம் பேசுறான்னு தெரியும். பேரறிவாளன் உட்பட 7 பேர் விடுதலை விவகாரத்தில் ஆளுநர் தன்னிச்சையாக முடிவெடுப்பார் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். ஆளுநர்கள் தங்களுக்கென்று வெளியில் ஆலோசனை குழுக்கள் எதுவும் அமைத்துக் கொள்ளவில்லை. ஆளுநர்கள் ஆளுநர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன்ல, அவர் என்ன வந்து ஆலோசகராட்டு வைக்கல. அவர் கட்சியில் அவர் ஆலோசனை கேட்க மாட்டார் அப்படின்னு நான் நம்புறேன். எந்த ஆளுநரும் கேட்க மாட்டாங்க. எந்த கட்சியினுடைய ஆளுநராக இருந்தாலும் அப்படி பண்ணக்கூடிய நிலை இருக்காது. ஸ்மார்ட் போன் செல்போன் சந்தையில் முன்னணி நிறுவனமான ஆப்பிள் இரட்டை சிம் கார்டு பயன்படுத்தும் வகையில் ஐபோன் XS மற்றும் ஐபோன் XS மேக்ஸ் உள்ளிட்ட புதிய செல்போன்களை அறிமுகம் செய்துள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆப்பிள் நிறுவனம் ஐபோன் XS, ஐபோன் XS மேக்ஸ் மற்றும் ஐபோன் XR ஆகிய 3 புதிய மாடல்களை அந்நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. நானோமீட்டர் A12 என்ற பயோனிக் சிப் பொருத்தப்பட்டுள்ள இந்த புதிய போன்கள் ஐபோன் X மாடலை விட 15 விழுக்காடு வேகமாக செயல்படும் திறன் கொண்டது. கேமராவை பொறுத்தவரை 2 போன்களிலும் 12 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் மற்றும் ஜூம் செய்து எடுப்பதற்கு வசதியாக 12 மெகா பிக்சல் டெலிபோட்டோ லென்ஸும் உள்ளன. ஐபோன் XS இன் தொடக்க விலை 1,09,000 ரூபாயாகவும் ஐபோன் XS மேக்ஸின் தொடக்க விலை 99,900 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த இரு போன்களும் செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் இந்தியாவுக்கு விற்பனைக்கு வர உள்ளன. New iPhone XR starting at $749, XS at $999 and XS Max at $1099. They're all running iOS 12. மேலும் விலை குறைவானதும் பாக்கெட்டில் வைப்பதற்கு அடக்கமானதாகவும் ஐபோன் XR மாடல் அமைந்துள்ளது. இது ஐபோன் 8 பிளஸை விட 1.5 மணி நேரம் கூடுதலாக பேட்டரி நீடித்து நிற்கும் தன்மை கொண்டது என்பது சிறப்பம்சம். இதன் தொடக்க விலை 76,900 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஆப்பிள் சீரிஸ் 4 கை கடிகாரமும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விலை 28,682 ரூபாயாகும்.